லாலிபப் சாப்பிட்ட கையால இப்ப இந்த லட்ட சாப்பிடுறேன். கொல்ல நிறைய பருத்தி விளைஞ்சாலும் கொலுலியா கொண்டு போய் வைக்க முடியும்? அட்டை கத்திய கையில வச்சுக்கிட்டு பட்டா கத்தின்னு கூவிட்டு இருக்கானுவ. வாய்க்கு ருசியா வஞ்சரத்தை வறுத்து சாப்பிடலான்னு பார்த்தா பெருசா லட்டு செஞ்சு வச்சிருக்கானுங்க. வாடி வாடி வேத்துருச்சா? பாயா சாப்பிட்ட வாயால லட்டு தின்னுகிட்டு இருக்கேன். பங்குக்கு வந்துட்டியா? பானையில வெந்தாலும் பக்குவமா வேகணும்டி, அதுக்கு பேரு தான் சோறு. இந்த லட்டுக்கு தானே அலையற, இந்தா கொஞ்சம் புடி. ஐயோ பாட்டி, எனக்கு அதுவா முக்கியம். ஓகே, வேண்டாமா? அப்ப நானே சாப்பிடுறேன், சொல்லு. அங்க என் வாழ்க்கையை பறி போயிட்டு இருக்கு. நீங்க என்ன பாட்டீங்க லட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? ஏ லூசு, நீ பேசுறது ஒரு அளவு எனக்கு புரிய மாட்டேங்குதுடி. அர்ஜுனை கூட்டிட்டு வசு பீச்சுக்கு போனால, அங்க வசு கழுத்துல தாலி கட்டுற மாதிரி சூழ்நிலை வந்திருக்கு பாட்டி. என்னடி சொல்ற? அந்த ஆட்டக்காரி கழுத்துல உன் அர்ஜுன தாலி கட்டிட்டானா? பரதேசமே போனாலும் பல்லக்குல போனும் பானே. இந்த பீச்ல வச்சு எப்படி அவ கழுத்துல தாலியை கட்டினா? ஐயோ பாட்டி, அது நடக்கல. அதுக்குள்ள இந்த வசு தாலியை தட்டி விட்டுட்டா. ஏண்டி, நீ சொல்றதே என்ன நம்ப சொல்றியா? அவ இதுக்கு தானடி இந்த வீட்டுக்குள்ள நவரசத்தையும் கொட்டி நடிச்சுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். இதுல வேற ஏதோ சூழ்ச்சி இருக்கு. ஐயோ பாட்டி, சூழ்ச்சி எதுவுமே இல்ல. நான் நல்லா விசாரிச்சுட்டேன். பொடி பொடி பொச கெட்டவளே, பீச்சுக்கு போறேன்னு கிளம்புனவங்கள அப்படியே ஆரத்தி எடுத்து அனுப்பி வச்சுட்டு இங்க வந்து தையா தக்கான்னு குதிச்சா? விசாரிச்சாலமே விசாரிச்சு. பாட்டி, என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? அந்த வசு கிட்ட அர்ஜுன் வந்து ஐ லவ் யூ சொல்லிட்டாரு. என்னது? ஓம் புருஷன் அவகிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டானா? ஐயோ, என்னடி இது? தாலி கட்டிட்டாங்கற, ஐ லவ் யூ சொல்லிட்டாங்கற, எல்லாமே அப்படியே உல்டாவாவே இருக்கே. உள்ள இல்லாத வீட்டுல துள்ளி விளையாடினானா கிழவன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்குடி நீ சொல்ற கதை. இந்த வீட்டுக்குள்ள வரவங்க கிட்ட எல்லாம் இந்த அர்ஜுன் பையன் ஐ லவ் யூன்னு சொல்றான். முதல்ல உன்கிட்ட சொன்னா, இப்ப அவகிட்ட சொல்லிருக்கான். அது மட்டும் இல்ல பாட்டி, அந்த வசுவ இறுக்கி அணைச்சு ஒரு உம்மா தருண ரஜினி சார் டயலாக் சொல்லுவாருல்ல, அதே மாதிரி வசுவ இறுக்கி அணைச்சு ஐ லவ் யூ சொல்லிட்டாரு பாட்டி. அதுவும் அத வீடியோ வரை எடுத்து என்கிட்ட போட்டு கட்டி வெறுப்பேத்துறா பாட்டி. இத மட்டும் இப்படியே விட்டா அர்ஜுனை என்கிட்ட இருந்து தட்டி பறிச்சுட்டு போயிடுவா பாட்டி. ஏய், ரொம்ப ஃபீல் பண்ணாதடி. அப்படியே உனக்கு அவன் மேல தெய்வீக காதல் பாரு. எப்போ கழுத்துல தாலி கட்டிக்கிட்டு இந்த சொத்தை ஆட்டைய போடலான்னு நீ காத்துக்கிட்டு இருக்க. இதுல பெருசா பில்டப் வேற. பாட்டி, கிண்டல் பண்ணாதீங்க. இப்ப நான் என்ன பண்றது அதை மட்டும் சொல்லுங்க. ஏய், 120 கிலோ வெயிட்ல உன் பாட்டி எதிரில இருக்கும்போது அதெல்லாம் நடக்குமாடி? வீடியோவா எடுத்து காட்டுறா? நீயா இப்ப அந்த வசுவோட கண்ணை வச்சே அவளை குத்தரம் பாரு. பாட்டி, அவளை குருடாக்கி எனக்கு என்ன பிரயோஜனம்? அவளை அர்ஜுன் கிட்ட இருந்து விலக்கி விடணும். அவளை அப்படியே ஓட ஓட விரட்டி விடணும். அதுக்கு ஒரு ஐடியா கொடுங்க. ஏய் இருடி, நல்ல ஐடியா தாண்டி போட்டிருக்கேன். உன் மூளைக்கு என் ஐடியா எல்லாம் புரியாது. இப்ப புரியுற மாதிரி சொல்றேன், கேட்டுக்க. நீ முதல்ல அந்த வசுவோட போனை ஆட்டைய போட்டுட்டு வந்துரு. போனை திருடி நான் என்ன பண்றது? இந்த பாருடி, நான் பரோட்டா தின்ன வீடியோவையே 1 லட்சம் பேர் பாத்திருக்காங்க. அந்த அர்ஜுன் இவளுக்கு முத்தம் கொடுக்கறத Facebook, ட்விட்டர்னு எல்லாத்துலயும் போட்டு இறக்கி விட்டுறணும்டி. போ மாட்டி, அவளுக்கு பிஆர்ஓ வேலை பார்த்து வசுவ அப்படியே பெரிய ஆள் ஆக்கிடுவீங்க போல இருக்கு. அதெல்லாம் வேண்டாம். ஐயோ, அரகுறை. அந்த வீடியோ வைரஸ் மாதிரி பரவுனா என்ன ஆகும்? உலகம் முழுக்க போகும். ஆட்டோமேட்டிக்கா அர்ஜுன் காதுக்கும் போகும். தனக்கு தெரியாம வீடியோவை ரிலீஸ் பண்ணவள அப்படியே கழுத்தை பிடிச்சு வெளியே விரட்டிட போறான். ஓ ஐயோ, கிரேட். போங்க. சொசைட்டில அர்ஜுனுக்கு நல்ல பேர் இருக்கு. அந்த வீடியோ மட்டும் வைரல் ஆனா பேர் கேட்டுரும். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த வசுவுக்கு கல்தாதான். வீட்ல இருந்து விரட்டிடுவாரு, மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிருவாரு. புருஷனுக்கு ஒரு அவமானம்னா அப்படியே துடிச்சு போற பொண்ணுங்களை தாண்டி நான் பாத்திருக்கேன். பொண்ண மாதிரி பொண்ணெல்லாம் இப்பதாண்டி பாக்குறேன். கொரோனா 2வது அலை ஏன் வந்ததுன்னு இப்பவாது தெரியுதா? என்ன பாட்டி காரி துப்புறீங்க? வேற என்ன பண்றது? போய் முதல்ல வசுவோட செல்போனை ஆட்டைய போட்டு வா. இப்ப எப்படி பாட்டி போடுறது? வீட்ல ஒரு முக்கியமான போர்ட் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. வசுவும் அதுல இருக்கா. என்னடி சொல்ற? உன் வீட்டுக்காரன் வீட்டுக்குள்ள போர்ட் மீட்டிங் போடுறானா? வீடு எப்ப ஆபீஸ் ஆச்சு? பாட்டி, இது கொரோனா காலம். ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்றாங்கல்ல, அது இதுதான்.
ஓஹோ, எப்படியோடி நீ மீட்டிங்குள்ள பூந்து வசுவோட போன ஆட்டைய போட்டுட்டு வந்துரு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அடி போடி, ஏன் மூஞ்சியே பாத்துக்கிட்டு இருந்தா ஒண்ணும் நடக்காது. போ சரி பாட்டி. போ போ. ஒரு செல்போன் ஆட்டைய போட தெரியல, ஐடியா மட்டும் கேக்குறான். வழக்கமா நம்ம மீட்டிங் ஆபீஸ்ல தான் நடக்கும். ஆனா இந்த மீட்டிங் வீட்ல நடக்குது. ஏன்னா இதுல நம்ம டிஸ்கஷன் பண்ண போற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா இருக்கணும், நமக்குள்ளேயே இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் நம்மளை தவிர வெளியாளங்களுக்கு தெரியவே கூடாது. அப்படி என்ன சீக்ரெட் மேட்டர் பத்தி பேச போறோம்? பல கோடி ரூபாய் டெண்டர் கூட நம்ம ஆபீஸ்ல வச்சுதான் நான் பேசியிருக்கோம். கரெக்டா கேட்ட ஆனந்த். ஆனா இது அதெல்லாம் தாண்டின ஒரு விஷயம். வருஷத்துக்கு 500 crores லாபம் தர ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பத்தி தான் பேச போறோம். இந்த ப்ராஜெக்டுக்காக நாம கொஞ்சம் கடுமையா, கொஞ்சம் வித்தியாசமா ஒர்க் பண்ணோம். அந்த உழைப்பு எப்படி இருக்கணும், எதை நோக்கி இருக்கணும், அதை பத்தி தான் நாம இப்ப எல்லாரும் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த கோவிட் பேண்டமிக் டைம்ல வருஷத்துக்கு 500 கோடி ரூபாய் லாபம்ங்கறத கேக்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பா இருக்கு சார். நீங்க சொன்னதை சாத்தியப்படுத்தினா நம்ம கம்பெனியோட ஷேர் ஹோல்டருக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம கம்பெனியோட ஷேரும் கண்டிப்பா விலை ஏறும். அதுக்காக நாம 24 மணி நேரம் கூட உழைக்கலாம் சார். 24 மணி நேரம் உழைக்கலாங்கிறது பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்கும், ஆனா நடைமுறையில இது சாத்தியமே இல்ல. என்ன மீனாட்சி அப்படி சொல்லிட்ட? நம்மளால கண்டிப்பா முடியும். உழைக்கணுங்கிற எண்ணம் மட்டும் நமக்கு இருந்துச்சுன்னா 24 மணி நேரமும் நம்மளால உழைக்க முடியும். கரெக்ட் வசு. மேடம், நீங்க சொல்றது கரெக்ட் மேடம். எப்பவுமே வசுந்தரா மேடம் சாத்தியமாகிற விஷயத்தை மட்டும்தான் பேசுவாங்க. என்ன வசுந்தரா மேடம்? இந்த ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லா பண்ணோம்னா நாம எல்லாருமே நம்ம மூளைக்கு அதிகமா வேலை தரணும். இந்த ப்ராஜெக்டை பக்காவா டிசைன் பண்ணிட்டு அப்படியே பரபரன்னு யோசிக்கணும். ஒவ்வொரு ஸ்டேஜையும் எப்படி சாத்தியப்படுத்தணும்னு ப்ராப்பரா தீர்மானிக்கணும். நான் சொல்லாமலே புரிஞ்சுக்கிட்ட வசுக்கு தேங்க்ஸ். தம்பி, பெரிய ப்ராஜெக்ட்னு சொல்றீங்க, நல்ல பரபரப்பா வேலை செய்யணும்னு வேற சொல்றீங்க, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வேற சொல்றீங்க. அப்படி என்ன இந்த ப்ராஜெக்ட்ல முக்கியமான வேலைகள்லாம் இருக்கு? இந்த உத்தமனுக்கு என் அறிவுக்கு ஏற்ற மாதிரி என்ன முக்கியமான வேலை இருக்குன்ற விஷயத்த சீக்கிரம் சொல்லுங்க. ஏன்னா என் மண்டை வெடிக்குது, மூளை வெளியே வந்துருமோன்னு பயமா இருக்கு. சொல்ற உத்தமன், நான் எங்கேயும் போல, இங்கதான் இருக்கேன். அர்ஜுன், வா இனியா. இனியா, இப்ப எதுக்கு இங்க வந்த? ஒரு கான்ஃபிடென்ஷியலா மீட்டிங் போயிட்டு இருக்குல்ல? இல்ல அர்ஜுன், யாருக்காச்சும் காஃபி டீ ஏதாவது வேணுமான்னு கேக்குறதுக்கு வந்தேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், வேணா கால் பண்றேன். ஓகே ஓகே அர்ஜுன், எனக்கு புரியுது. ரொம்ப நேரமா எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க, இன்னும் எவ்வளவு நேரம் பேச போறீங்கன்னு தெரியல. ரொம்ப டயர்டா இருப்பீங்க. அதான் கூல் ட்ரிங்க்ஸ், எனர்ஜி ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கொண்டு வரட்டுமா? எனக்கு இளநீ வேணும். உத்தமன், இது என்ன ஆபீஸா இளநீலாம் வாங்கிட்டு வரதுக்கு? இல்ல தம்பி, நீங்க பண்ற ப்ராஜெக்ட்டுக்கு நல்ல கூலான ஐடியா கொடுக்கணும்னா நம்ம பாடிய மைண்டோ கூலா இருந்தா தானே முடியும். அதனாலதான் இளநீ கேட்டேன். நீ கேக்குறது கரெக்ட். வசு ஜூஸ் குடிக்கிற நேரம், நீ அவளுக்கு ஜூஸ் கொண்டு வரியா? உடனே கொண்டு வர அர்ஜுன். அடிக்கிற வெயிலுக்கு எங்கேயாவது வெளிநாடு போகலான்னு பார்த்தா எங்க நடக்க மாட்டேங்குது. விடாம ஏதாவது ஒரு சிக்கல் வந்துகிட்டே இருக்கு. நல்ல சீவி சிங்காரிச்சு ஆடணும்னு நினைச்சா கூட எங்க பேய் வேஷமும் பிசாசு வேஷமும் தான் குடுக்கறானுவ. பாட்டி, இல்லடி, போன நோட்டிட்டு வந்துட்டியா? இல்ல பாட்டி, ரூம்ல ஏதோ ரகசிய மீட்டிங். யார் யாரோ இருக்காங்க. நானும் போனேன். என்ன வெளியில போன அர்ஜுன் விரட்டி விட்டுட்டாரு.
அறிவு கெட்டவளே, அறிவு கெட்டவளே, பெருமையா சொல்லிக்கிற. ஏய், நீ யாரு? அர்ஜுன் பயலுக்கு பொண்டாட்டியாக போறவ. அந்த உரிமையில உள்ள புகுந்து ஏதாவது அக்கப்போர் பண்ணி அப்படியே அந்த போனை திருடிட்டு வந்துட வேண்டியதானே? பகல்லையே திருடுறவ நீ, இருட்டுல திருடவா சொல்லி தரணும்? ஐயோ பாட்டி, நானும் பல ஐடியா பண்ணி, காஃபி வேணுமா, டீ வேணுமா, கூல் ட்ரிங்க்ஸ் வேணுமா, எனர்ஜி ட்ரிங்க்ஸ் வேணுமான்னு ஏதேதோ பிட்டு போட்டு பார்த்தேன். ஆனா கடைசியில அர்ஜுன் பஸ்ஸுக்கு என்ன வேலைக்காரி ஆக்கிட்டாரு பாட்டி. என்னது, வேலைக்காரி ஆக்கிட்டாரா? ஐயோ, விவரமா சொல்லி தொலைடி. ஆமா பாட்டி, அந்த பஸ்ஸுக்கு நான் ஜூஸ் போட்டு கொண்டு வரணுமா? அர்ஜுன் ஆர்டர் போடுறாரு. ஏய் இனியா, உன் அர்ஜுனு நல்ல அரிசி மாவை காய வச்சு அப்படியே அரைச்சு கொடுத்துருக்காண்டி. நாம அதுல புட்டு சுட வேண்டியதுதான் பாக்கி. என்ன பாட்டி சொல்றீங்க? ஏய், ஜூஸ் போட்டுட்டு வான்னு அர்ஜுன் உனக்கு அருமையான ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காண்டி. பாட்டி, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க பாட்டி. என்ன தெரியுமா? இப்ப நான் என்ன இங்கிலீஷ்லயா பேசிட்டு இருக்கேன்? இங்க பாருடி, மீட்டிங் நடந்துட்டு இருக்குல்ல, நீ பொறுமையா ஜூஸ போட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்படியே இருட்டிடும். ரூம்ல எல்லாரும் லைட்டோட தானே அங்க பேசிட்டு இருக்காங்க. நீ ஜூஸோட அப்படியே உள்ள போற. உள்ள போய் அந்த செல்போன் எங்க இருக்குன்னு பார்த்து வச்சுக்கிற. அப்போ இந்த கடையநல்லூர் காந்திமதி பட்டுன்னு மெயின் ஸ்விட்ச ஆஃப் பண்ணிடுவேன். அப்ப நீ என்ன பண்ற, அப்படியே பட்டுன்னு போய் அந்த செல்போன் அப்படியே லவட்டிட்டு அப்படி வச்சுட்டு வந்துடுற. அப்படியே நீ வெளியே வந்த உடனே நான் அந்த மெயின் ஸ்விட்ச ஆன் பண்றேன். புரியுதா? புரியுதாடி இந்த பாட்டியோட ஐடியா? சூப்பர் ஐடியா பாட்டி. நான் இப்பவே போய் ஜூஸ் போடுறேன். அப்படியே எனக்கு ஒரு லார்ஜ் ஆரஞ்சு ஜூஸ். ஏய், என்னடி அப்படி பாக்குற? நீ ஜூஸ் கொண்டு வந்து குடுக்கல, நான் மெயினை ஆஃப் பண்ணவே மாட்டேன். சரி சரி, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். ஆஃப் பண்ணாம விட்டுறாதீங்க. போ போ போ. எப்படி? நான் உங்களுக்கு ரொம்ப நேரம் சஸ்பென்ஸ் வைக்க விரும்பல. ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனியோட ஆர்டர் நமக்கு கிடைக்க போகுது. அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த ஆர்டர் நமக்கு கிடைச்சதுன்னே நம்புவோம். வருஷம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 500 கோடி ரூபாய் லாபம் கன்ஃபார்ம். அர்ஜுன் சார், இதுக்கு ஏதாவது டெண்டர் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கா? இல்ல டைரக்ட் ஆர்டர் நமக்கே வரப்போகுதா? டைரக்டா ஆர்டர் நமக்கே வரப்போகுது. என்ன விதமான ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம தயாரிக்க போறோம் சார்? சொல்றேன். அதாவது ஒரு ஆஸ்திரேலியன் கம்பெனி லேடிஸோட பாடி ஸ்ப்ரே, அதோட காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் தயாரிக்கிறாங்க. ஹை ரிச் பியூட்டி அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் மேனுஃபேக்சரிங் லிமிடெட். கூகுள்ல போய் பாருங்க, அசந்து போயிடுவீங்க. அவங்க தங்களுடைய ப்ராடக்டை இந்தியாவில் லான்ச் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அதோட லான்ச்சிங் பார்ட்னரா நம்மள சேர்த்துக்க போறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட இந்த ஸ்ப்ரே அண்ட் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸை எப்படி பர்ஃபெக்டா கொண்டு போய் சேர்க்கலான்னு நாம அவங்களுக்கு ஐடியா தரணும். நாம கொடுக்குற ஐடியாவை வச்சு அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து இந்த ப்ராடக்டை ப்ராப்பரா லான்ச் பண்ணுவாங்க. கேட்சிங்கா ஒரு விளம்பர ஐடியா தரணும், அவங்கள அப்படியே அசத்தணும். அதுக்காக இந்த செகண்ட்ல இருந்து நம்ம உழைக்கணும். எல்லாம் ரெடியா? ரெடினா? ரெடியா இருக்கும். யாருடைய ஐடியா சூப்பரா இருக்கோ அவங்களுக்கு நம்ம கம்பெனி சார்பா நான் 10 lakhs தரேன். 10 லட்சமா? அப்ப அந்த 10 லட்சம் கன்ஃபார்மா எனக்கு தான். 10 லட்சம் எனக்கு தான். என்ன உத்தமன், அவ்வளோ பெரிய ஐடியா உங்ககிட்ட இருக்கா? என்ன தம்பி இப்படி கேட்டீங்க? ஐயோ, இந்த ரகசியத்தை சொல்லாம இல்லைன்னு தெரியலையே. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க தானே சொல்றேன். கூகுளை தட்டினா எல்லா ஐடியா வரப்போதே. எப்படி? நீங்க கூகுளை தட்டினா நான் உங்களை தட்டுவேன். சொந்த அறிவை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க உத்தமன். இந்த நிமிஷத்துல இருந்து யாரு வேணாலும் யோசிக்கலாம். உங்க கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் நவ். வாவ், வெரி குட் வெரி குட். சொன்னபடியே ஜூஸ் போட்டு கொண்டு வந்துட்டியே. இனியா, நீ தைரியமா அந்த ரூம்குள்ள போ. மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது நான் இன்வெர்டர் கரண்ட் ரெண்டுத்தையுமே கட் பண்ணி விட்டுறேன். நீ ஜூஸ் அவகிட்ட கொடுத்துட்டு செல்போன் எடுத்துட்டு வந்துடணும். புரியுதா?
ஐயோ எதுக்குடி பயப்படுற? நானும் கூட வரேன். வா வா. அடியே இரு 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 கையடிச்சுக்கோ. தைரியமா போ 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 போ. என்னமோ புதுசா திருடுற மாதிரி நடிக்கிறியே. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சுதுண்ணா. நல்லாவே புரிஞ்சுது. வா இனியா. ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு அர்ஜுன். வெரி குட் இனியா. சொன்ன மாதிரி ஜூஸ் கொண்டு வந்துட்டேன். பஸ்ஸுக்கு என்ன இனியா மேடம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமுக்கு ஜூஸ் ஆர்டர் எடுத்துட்டு போனீங்க, நைட் டின்னர் டைமே ஆயிடுச்சு, இப்போ எடுத்துட்டு வந்திருக்கீங்க. இது ஸ்பெஷல் ஆரஞ்சு ஜூஸ். பால் ஏலக்காய் போட்டு கலந்துருக்கு. ஆரஞ்சு ஜூஸ்ல ஆமா. குடு குடு குடு. என்னடா ஏதாவது ஐடியா வந்துச்சா?